தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி கூட்டத்தை 2 எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். தங்கள் பதவிகளை எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இன்றைய தினம் சென்னை தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தினார். இதில் கலந்து கொள்ள வேண்டிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி கூட்டத்தை புறக்கணித்தனர். ஆற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி இவர்கள் 2 பேரும் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். நடைபெற்று முடிந்த சட்டசபை வாக்கெடுப்பின் போது ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இவர்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டிய கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள். இதன் மூலமாக அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற தயாராகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களைப் போன்று இவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது எடப்பாடிக்கு எதிரிகளே இல்லை என்ற சூழ்நிலை அதிமுகவில் உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் எல்லாம் தற்பொழுது கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. அவர்களும் கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தனிக்காட்டு ராஜாவாக திகழ்வார் என்பதில் மாற்றமில்லை.